Hello friends, and last நான் பார்த்தது லாஸ்ட் modifiers பார்த்தோம். அதில் நாங்கள் அரே பார்த்தோம், subdivision surface அது பார்த்தோம். இதில் நாங்கள் பார்க்க போகிறது மிரர் மோடிஃபயர். மிரர் மோடிஃபயர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை ஷார்ட்கட்ஸ் வேறு நோட் பண்ணிக்கணுங்க. நான் ஷிஃப்டோட டியை கொடுத்துட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இது டூப்ளிகேட். இப்போ நான் இதில் சேஞ்சஸை செய்கிறேன் பாருங்கள். அதை நான் மூவ் பண்ணுறேன், கிராப் பண்ணி மூவ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. இதே நான் டெலிட் பண்ணிவிட்டு இதை நான் ஓட்டரோட டியை கொடுக்குறேன். இது இன்ஸ்டன்ஸ். இப்போ நான் இந்த க்யூப்னா இன்ஸ்டன்ஸ் இது. இந்த க்யூப்பை நான் எடிட் மோடில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் மோடில் கொடுக்க ரெண்டும் சேமாக செலக்ட் ஆகுது. வாங்க இதில் நான் மூவ் பண்ணேன் சேம் ஃபங்க்ஷன், சேம் இதில் நான் செய்கிற அத்தனை சேம் ஃபங்க்ஷனும் இதில் ரிப்பீட் ஆகுது. இப்போ இது இந்த கான்செப்ட் தான் இமேஜ், இதே கான்செப்ட் தான் மிரர் மோடிஃபயர். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரர் மோடிஃபயரில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு இப்போ நான் ஒரு க்யூப் ஆட் பண்ணுறேன். க்யூப் ஆட் பண்ணிவிட்டு இந்த க்யூப்பின் ஒரிஜின் இந்த இதில் இருக்கு பாருங்கள். உங்களுக்கு எடிட் மோடில் போயிட்டு நான் இதை மூவ் பண்ணுறேன், இந்த ஒரிஜினை மூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு முழு க்யூப் இருக்குது, ஃபுல் க்யூப். நான் அதில் எந்த விதமானதும் செய்யலை. ஆனால் ஒரிஜின் இங்கே இருக்குது, எங்கள்ட ஒரிஜின் இதில் இருக்குது. இப்போ நான் இந்த க்யூப்புக்கு மிரர் மோடிஃபை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். மிரர் ஆட் பண்ண உடனே இதில் பாருங்கள் மிரர் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. இதில் எந்த ஆக்சிஸில் உங்களுக்கு மிரராக இருக்குன்னு பாருங்கள். எக்ஸில் மிரராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மிரர் ஆப்ஜெக்ட், வேர்டெக்ஸ் குரூப், இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ். நான் இதில் இந்த இதை மட்டும் சொல்கிறேன். இப்போ எனக்கு இதில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை இங்கால மிரர் பண்ணியிருக்கு. நான் இப்போ இதில் எடிட் பண்ண போகிறேன் பாருங்கள். இதில் எடிட் பண்ணிக்கு இங்கே எந்த விதமான சேஞ்சஸையும் காட்டே இல்லை. ஆனால் நான் இதில் என்ன செய்கிறேனோ இந்த இதை நான் மூவ் பண்ணுறேன். இதுக்கு எதிர் திசையில் இங்கால எஃபெக்ட் ஆகும் பாருங்கள். இப்போ ஒரு இதென்னா ஃபேஸஸை கொண்டு வந்து இதில் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணி செய்யல. இது எதிர் திசையில் இதுக்கு இன்வெர்ட் ஆகும். எப்போவுமே இந்த மிரர் மோடிஃபயர் உங்களோட ஒரிஜின் பாயிண்டில் இருந்து அங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதே இப்போ நீங்கள் ஒரு ஹியூமன் இது இப்போ ஃப்ளைட் அல்லது ஒரு ஷிப் டிசைன் பண்ணிக்கல, டர்பைன் டிசைன் பண்ணிக்க நீங்கள் ஒரு சைடு டர்பைனை மட்டும் டிசைன் பண்ணிவிட்டு மற்ற சைட் டர்பைனை டிசைன் பண்ண தேவையில்லை. அது எதிர் திசையில் இப்போ கண்ணாடியில் பார்க்குற மாதிரி எதிர் திசையில் டிசைன். இது ஒரு ஹியூமன் ஆப்ஜெக்ட் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. ஒரு ஹியூமன் கேரக்டர் மாடலிங்கில் வரைக்கல. இமேஜ் ரெஃபரன்ஸில் போயிட்டு நான் இமேஜ் எடுக்கிறேன், பேக்ரவுண்ட் இமேஜ். இதில் நான் இந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு இதை நான் கூகுளில் தேடி எடுத்தேன். இப்போ இதில் நீங்கள் இங்காலி சைடை மட்டும் டிசைன் பண்ணிவிட்டு இங்காலி சைடு உங்களுக்கு ரிப்ளைட் ஆகணும்னு சொன்னால் இப்போ நான் க்யூப் பண்ணி எடுக்கிறேன். க்யூப் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு வயர் ஃப்ரேமில் காட்டுறேன். இந்த ஒரிஜின் பாயிண்ட் நடுவில் இருக்குது. அப்போ நான் இதை ரெண்டாக்கணும். இந்த க்யூப்பை நான் ரெண்டாக்குறேன். லூப் கட் எடுத்து ரெண்டாக்கிட்டு இப்போ இதை நான் டிசெலக்ட் பண்ணி எனக்கு இங்காலி சைடில் இருக்க இது தேவையில்லை, இதை டிலீட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த நான் இந்த சைடு சேஞ்சஸ் எல்லாம் இந்தியாவில் வரணும்னு சொன்னேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு நான் ஒரு மீட்டர் ஆட் பண்ணுறேன். மிரர் ஆட் பண்ணோன்னா பார்த்தீங்களா இங்கே வந்துட்டு எக்ஸ்எக்ஸில். இதை நான் ஒய்எக்ஸில் வேணும்னு சொன்னால் ஒய்எக்ஸ்ன்னு காட்டையில் இந்த மிச்ச எக்ஸ் சொல்கிறீங்கால நான் இந்த இதை மட்டும் சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் இப்போ நான் எடிட் மட்டும் கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ணுறேன். இப்போ இந்த இது இண்டிவிஜுவலாக எங்களுக்கு ஸ்கேல் ஆகுது. இதில் மீடியம் பாயிண்டில் இருந்தாலும் ரிப்ளை பண்ணிவிட்டு இதுதான் இது என்ன லாஸ்ட்டு இதில் இருந்தது
இந்த ஜாயின் பண்ணுற ஆப்ஷன். இப்போ நான் ஸ்கேல் பண்ண பாருங்கள். கிளிப்பிங் சாரி. இப்போ நான் ஸ்கேல் பண்ணிக்கல சாரி. இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்கேல் பண்ணால் இண்டிவிஜுவலாக ஸ்கேல் ஆகுது. இதே நான் இப்போ கிளிப்பிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ண பாருங்கள் ஒரே இதாக ஸ்கேல் ஆகும். நீங்கள் இப்போ 3 நாளும் மூவ் பண்ணப்படா, ரெண்டும் ஒட்டுப்பட்ட மாதிரி கிளிப்பிங்கை கிளிக் பண்ணாங்க. கிளிப்பிங் இப்போ நான் அதை ஸ்கேல் பண்ணிவிட்டேன். ஸ்கேல் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மூவ் பண்ணுங்கள். ஒரிஜினல் இப்போ ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போ எடிட் பண்ண வைக்கல. இப்போ மூவ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானது மாதிரி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் மிரர் யூஸ் ஆகும். மிரர் மாடல் அப்போ ஒரு சைட்டில் செய்கிறத பாதி நிறமங்களே மிச்சம். ஒரு சைடில் நாங்கள் எடிட் பண்ணிக்கிறதுக்கு ஹியூமன் மாடல் கேரக்டர் மாடலிங் செய்யுங்களே. அடுத்த அந்த மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு நான் ஹைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கண்ணா நான் கியூப் ஆட் பண்ணுறேன். கியூப் ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ எக்ஸில் மூவ் பண்ணிவிட்டு இருக்கேன். இப்போ இதில் ஒரிஜின் போய் நீங்கள் இருக்குது. இதுக்கு நான் இன்னொரு மிரர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் பண்ண உடனே எக்ஸில் இங்கே வந்துடுது. இதே நீங்கள் இப்போ இந்த ஒரு ஒயில் இருக்கீங்களா, இப்போ ஒய்எக்ஸ் சேமில் இருக்கிற அப்படியே அவங்களுக்கு காட்டாது. இதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஒயில் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ண உடனே இப்போ இதே ஒரு நீங்கள் டோரஸில் ஒரு இதாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு டோரஸை எடுக்கிறேன். டோரஸை எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்கேலை கூட்டிகிட்டு ரேடியஸ் எல்லாம் கூட்டிட்டேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேஷனை கொடுத்துட்டேன். இப்போ நான் மிரர் ஆட் பண்ணிக்கல, எனக்கு சின்ன குழப்பம் பெறும். நான் இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டோரஸ் காப்பியெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ இதுக்கு நான் மிரர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். மிரர் ஆட் பண்ணிக்கல இந்த எக்ஸ்எக்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் வராது. இப்போ நான் எடிட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கல பாருங்கள். ஆனால் இந்த எக்ஸ்எக்ஸ் இது, ஆனால் எனக்கு இது மிரர் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒயில் மிரர் ஆகுறது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒயை கொடுத்துட்டு ஏன்னா வயலில் நான் இங்கே கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வருது. இது நான் சட்டை கொடுத்துட்டு ஆனால் உங்களுக்கு குழப்பமாக எல்லாம் இது வேணாம். இதுக்கு என்ன இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணி போட்டு இந்த லொக்கேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிடல. இப்போ நான் இதை நான் டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ண என்னதை விசுவல் பண்ணுறேன். விசுவல் பண்ணிவிட்டு இப்போ நான் இதுக்கு இந்த வியூவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 90 டிகிரி ஒயில் ரொட்டேட் ஆகிருக்குது. இப்போ இது நீங்கள் என்னதான் இந்த வேர்ல்டு குளோபல் இருந்தாலும் இந்த ஆப்ஜெக்ட் இப்போ திரும்பி இருக்குன்னு இந்த பிளான்றது தெரியும். அப்போ இந்த மிரர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கல உங்களுக்கு எது திசையில் வரும். அப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். ரொட்டேஷனை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மிரர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சேம் இதில் மிரர் ஆகிருக்கு. ஏன்னா ஒரிஜின் பாயிண்ட் நடுவில் இருக்குது. அப்படியா இப்போ நான் அதை மூவ் பண்ண போகிறேன். பாருங்கள் நான் எக்ஸில் ஒரு மிரர் ஆகுது. இதனால் ஒய் எக்ஸில் வேணும்னு சொன்னால் ஒய் எக்ஸில் இது ஒரு 4 வீல் மாதிரி சைடு. இப்போ நான் ஒன்றில் மட்டும் வச்சு எடிட் பண்ணுறேன். ஒரு வீலை மட்டும் எடிட் பண்ணால் காணும். ஃபேஸஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒரு வீலை மட்டும்தான் நான் டிசைன் பண்ணிவிட்டு மற்ற மிச்ச நாளும் ஆட்டோமேட்டிக்காக டிசைன் ஆகும்.
டைம் சேவ். இந்த எப்படி மிரர் அப்படின்னா டைம் சேவ். இது கார் மாடலிங்காக இருந்தாலும் சரி அல்லது கேரக்டர் மாடலிங்கில் மிரர் மோஸ்ட்லி எல்லா மாடலிங்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் நீங்கள் ஒன்றை மட்டும் மாடல் பண்ணிக்கலாம், மிச்சம் எல்லாத்துலேயும் எஃபெக்ட் ஆகும். எல்லாத்துலேயும் எஃபெக்ட் ஆகும். எதிர் திசையில் எஃபெக்ட் ஆகும். நல்ல யூசேஜ் இது மிரர். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த ஆக்சியில் எஃபெக்ட் ஆகணுன்றது இந்த இதில் இருக்குது. இப்போ இங்கே கொடுத்துட்டு இன்னொரு கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் 4 ஆக்சியில் இப்போ இதில் வையில் மிரராக இருக்குது, இது எக்ஸில் மிரராக இருக்குது, சரி இது வையில் மிரராக இருக்குது, இது எக்ஸில் மிரராக இருக்குது. இந்த கிளிப்பிங்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இதெல்லாம் சேர்ந்துடும். இதை நீங்கள் கிளிப்பிங்கை எடுத்துகிட்டு வரைக்கல பாருங்க, இது எதுவுமே ஜாயிண்ட் ஆகாது. இது கிளிப்பிங்னா கேரக்டர் முடியுங்கள செய்ய ஒரு பொருள் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பாதியாக பிரித்து செய்யல கிளிப்பிங்கை எப்போவுமே ஆட் பண்ணுங்கள். அந்த ஆப்ஜெக்டை திரும்பி கொப்பி ரெஃபரன்ஸ் ஆகிருக்கணும்னு சொன்னால் கிளிப்பிங் தேவையில்லை. மிச்சம் எல்லாம் இதில் அட்வான்டேஜ். இப்போ அடுத்ததில் பார்ப்போம். டிலீட் பண்ண அடுத்த பார்க்க போகிறேன். இந்த வேர்ல்டு ஒரிஜினை நான் இதுக்கு செட் பண்ணுறேன். மாடிஃபை இதில் பார்க்க போகிறேன். சாலிடிஃபை மாடிஃபை. சாலிடிஃபைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலிடிஃபை ஒரு பிளேனுக்கு எந்த ஒரு ஃபேஸஸுக்கும் நீங்கள் ஆப்ஜெக்ட் இது ஒரு பிளேனோ அல்லது ஏதோ ஒரு க்யூப்புக்கு நீங்கள் திக்னஸ் ஆட் பண்ணுறதா சாலிடிஃபை மாடிஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பிளேன் தனியாக ஒரு 2 ஃபேஸஸ் மட்டும் இருக்கா பிளேன், ஒரு ஃபேஸஸ் இருக்க மட்டும் பிளேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு மாடிஃபை எல்லாம் போய்ட்டு சாலிடிஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தின்னான திக்னஸ் ஆட் ஆகிருக்கும். இதில் இதுதான் சாலிடிஃபை மாடிஃபை 2 கண்ட்ரோல் பண்ணால். இதில் முதல் ஃபர்ஸ்ட் இருக்க திக்னஸ் மீட்டர்ன்றபடியாக அது மீட்டர்லாம் ரெகுலேட் ஆகும். இதை கூட்டிகிட்டு போகும், திக்னஸ் ஆட் பண்ணிட்டு போகும். இந்த ஆஃப்செட்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் எங்கள் ஒரிஜின் பாயிண்ட்லேருந்து கீழே இந்த திக்னஸ் ஆட் ஆகி கொண்டு போகுது. இந்த ஆஃப்செட் மைனஸில் இருக்கபடியா இதை நான் கூட்டுறேன் பாருங்கள். ஒரிஜின் பாயிண்ட்லேருந்து மேல் ப்ளஸில் போய்கொண்டிருக்கும் இந்த திக்னஸ். இது ஆஃப்செட் சொல்கிறது திக்னஸ். அடுத்தது ஃபிலிப் நார்மல்ஸ். இந்த நார்மல்ஸ் ஃபேஸஸ் நார்மல் வந்து இந்த ரெகுலேட் பண்ண முன்னாம் ஃபிலிப் பண்ணிடலாம். ஈவன் திக்னஸ் ஹை குவாலிட்டி நார்மல்ஸ் இது ரெண்டும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இது ஆப்ஜெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஃபில் ரிம். இதை தான் சொல்கிற ரிம் வந்து இந்த எடுத்து விட்டிங்கன்னா இந்த ஃபில் பண்ணாமல் தனியாக ஒரு ஹோல் மாதிரி ரெண்டு பிளேன் அட்டான மாதிரி இருக்கும் ஃபில் ரிம். அடுத்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லி ரிம் பார்த்தீங்கன்னா அது கீழே ரிம்மை மட்டும் ஃபில் பண்ணும், கீழே எம்டியாக இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் மைனஸில் விட்டீங்கன்னு சொன்னால் இது ப்ளஸில் திக்னஸ் கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் மைனஸில் திக்னஸ் ஆட் பண்ணிங்க சொன்னால் மற்ற சைடில் திக்னஸ் ஆட் ஆகும். இந்த கிரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சப்சப்டிவ் மாடிஃபைலாம் யூஸ் ஆகும். சப்சப்டோட சேர்த்து வரைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கீப் விட்டுட்டு நான் அதை டிலீட் பண்ணுறேன். ஒரு க்யூப் எடுத்துகிட்டு நான் இந்த ஃபேஸஸில் மேல் ஃபேஸை டிலீட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்டி பாக்ஸ் மேலே இருக்குது பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு நான் திக்னஸ் ஆட் பண்ணுறேன், சப் டிவிஷன் ஆட் பண்ணிவிட்டு 2 கொடுக்குறேன். இதுக்கு நான் திக்னஸ் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து சாலிடிஃபை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சப் டிவிஷன் மாடிஃபை தான் ஃபஸ்ட்டாக இருக்குது, அடுத்து சாலிடிஃபை செகண்டாக இருக்குது.
இப்போ உங்களுக்கு சப்சப் நீங்கள் கீழே எழுத்திங்கன்னு சொன்னால் சப்சப் மாடிஃபையர் அந்த சாலிடிஃபையோட எஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் திக்னஸ் இன்னும் கூட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னர் கிரீஸ், அவுட்டர் கிரீஸ், ரிம் கிரீஸ். அப்போ முதல் காட்டின மாதிரி முதல் சொன்ன மாதிரி இந்த ரிம் தான் இதில் சொல்கிறது. இந்த ரிம்மின் கிரீஸ் இதில் ரெகுலேட் ஆகும். அப்போ ரிம்மை அதில் வச்சு நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் எடிட் பண்ணலாம். இன்னர் கிரீஸ் ஸ்மூத்னஸ் இதில் கூட்டிங்கன்னா இன்னர் கிரீஸிൻ്റെ ஸ்மூத்னஸ், அடுத்தது அவுட்னர் கிரீஸ், அடுத்தது ரிம்மின் கிரீஸ். பார்த்தீங்களா? இதுதான் சிம்பிள் மாடிஃபையர் தான். ஆனால் அது கிளாஸுக்கு திக்னஸ் அப்படியான கூட்டையில் கிளாஸ் உண்டு. நீங்கள் எல்லா நேரமும் ஒரு கிளாஸ் முடிவு பண்ணிக்கலாம். கிளாஸாக எல்லா நேரமும் எக்ஸ்ட்ரூட் பண்ணி திக்னஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கல. அது இப்போ அதான் இப்போ இது நீங்கள் ஒரு சின்ன இதுக்கு நீங்கள் திக்னஸ் ஆட் பண்ண வேண்டாம். சாம்பிளான ஒரு கிளாஸ். இதுக்கு நீங்கள் திக்னஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஈவனில் ஷேப்பாக போகும் இந்த திக்னஸ். திருப்ப நீங்கள் என்ன காணான்னு சொன்னால் திருப்ப எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஸ்கேல் பண்ணணும். இந்த திக்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ ஃபேஸஸ் நீங்கள் குடிக்கொண்டு போகும். அதே நேரம் ஒரு ஈவனான கண்ட்ரோல் இருக்காது உங்கள்கிட்ட. அப்போ இதுக்கு நீங்கள் திக்னஸ் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போனா ஈவனாக அதுக்கு திக்னஸ் ஆட் ஆகும். 35 இப்போ கிளாஸ் என்னபடியாக உங்களுக்கு எப்போவுமே வெளியில் இருந்தால் உங்களுக்கு அவுட் சைட் உங்களுக்கு எடிட் பண்ண ஈஸியாக இருக்கிற அவுட் சைட் இன்சைடில் திக்னஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆஃப் சைட் நீங்கள் எடுத்திங்கன்னா அவுட் சைடில் இதை டக்குன்னு கொடுத்து பார்க்குறேன். ஷேடிங் இது மெட்டீரியல் மோட். அடுத்த இதெல்லாம் இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு திக்னஸ் சிம்பிள் டியூட்டோரியலில் சிம்பிள் மாடிஃபையர் தான். ஆனால் திக்னஸ் ஆட் பண்ண வேண்டியது. இப்போ ஆர்கிடெக்சரை விட இதுக்கு இந்த பேனல்ஸ், இப்போ ஏரோப்ளேன் டிசைனிங், கார் மாடலிங் இதுலாம் இது திக்னஸ் ரொம்ப யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளைட்டின் பேனல், ஒரு ஃப்ளைட்டோட பேனல் டிசைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு திக்னஸ் ஆட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா சாலிடிஃபை ஆக்ட் ஆகிருக்குது. இதில் சப்டிவிஷன் ஆக்ட் ஆகிருக்குது. நான் ஹைட் பண்ணி காட்டுறேன். சாலிடிஃபை இல்லாட்டிக்கு இப்படி இருக்கும். சிம்பிள் டியூட்டோரியல் சிம்பிள் மாடிஃபையர் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அடுத்தது டென்னத்தில் முக்கியமானது தான். மிச்சமெல்லாம் இதோட தொடர்புடையது. அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது பூலியன் தான் பார்ப்போம். பூலியன் அது அடுத்தது தான் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.